லாஸ்ட் வீடியோவில் என்னோட எக்ஸ்பென்சஸ் எல்லாம் எப்படி இருக்கு, நான் எப்படி எக்ஸ்பென்சஸை ட்ராக் பண்ணுறேன் அப்படின்றத காட்டியிருந்தேன். ஸோ வெல்கம் டு பே டவுன் vlogs. திஸ் இஸ் டே 3. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கேபிட்டல் அண்ட் ரெவென்யூ. ஸோ கேபிட்டல்னா என்ன அண்ட் ரெவென்யூனா என்ன அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே மேலே நான் கொடுத்துருப்பேன், ஸ்பெண்ட் ஆன் எக்ஸ்பென்சஸ் டு சர்வைவ், யூஸ் இன்கம் டு பில்ட் கேபிட்டல், ஸ்ட்ராங் கேபிட்டல் கிரியேட்ஸ் மோர் ரெவென்யூ. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டில் நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா ஒரு 4 டேர்ம்ஸை பார்க்க வேணும். இப்போது ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸ்பென்ஸ், அப்புறம் இன்கம், அப்புறம் கேபிட்டல் அண்ட் ரெவென்யூ. ஸோ இதில் முக்கியமான டேர்ம்ஸ் என்னென்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் கேபிட்டல், செகண்ட் ரெவென்யூ. இதுதான் மெயின் டேர்ம்ஸ். ஸோ இந்த டேர்ம்ஸுக்கு கீழே கேபிட்டல், இன்கம் அண்ட் கேபிட்டல் எக்ஸ்பென்ஸ். அதே மாதிரி ரெவென்யூ, ரெவென்யூ இன்கம் அண்ட் ரெவென்யூ எக்ஸ்பென்சஸ். ஓகே, நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் இந்த கேபிட்டல்னா என்ன, ரெவென்யூனா என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம ரெவென்யூனா என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ ரெவென்யூ அப்படின்றது நீங்கள் இன்கம், நமக்கு வர ஒரு அமௌண்ட் அப்படின்ற மாதிரி நினச்சிருப்பீங்க. பட் இங்கே ரெவென்யூ அப்படின்றது ஒரு ஷார்ட் டேர்மை குறிக்குது. ஸோ வித்தின் அ ஃபினான்ஷியல் இயர், அதாவது ஒரு வருஷத்துக்குள்ள நடக்கிற ஒரு டிரான்சாக்ஷனாக தான் ரெவென்யூ அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த பர்டிகுலர் டாப்பிக்கில் நீங்கள் அப்படி தான் எடுத்துக்கணும். ஸோ ரெவென்யூ இன்கம் அப்படின்றது ஒரு வருஷத்துக்குள்ளே நடக்கிற ஒரு ரெவென்யூ இன்கம், அண்ட் ரெவென்யூ எக்ஸ்பென்சஸ் அப்படின்றது ஒரு வருஷத்துக்குள்ளே இருக்கும், ஒரு லாங் டேர்முக்கு இருக்காது. ஸோ அதுதான் இந்த ரெவென்யூ இன்கம் அண்ட் ரெவென்யூ எக்ஸ்பென்சஸ். ஸோ இப்போ ரெவென்யூ எக்ஸ்பென்சஸ் அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ஒரு பிஸ்னஸாக இருக்கும்போது இந்த ரெவென்யூ எக்ஸ்பென்சஸில் என்னென்ன வரும் அப்படின்னா சேலரி, அதாவது உங்களோட எம்ப்ளாயிக்கு நீங்கள் சேலரி கொடுக்கணும், அந்த மாதிரி சேலரி வரும். ரெண்ட் வரலாம், அப்புறம் பில்ஸ் ஏதாச்சும் இருக்கலாம், நீங்கள் வந்து லோன் ஏதாச்சும் வாங்கியிருப்பீங்க, ஸோ அந்த மாதிரி லோனுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கலாம். ஸோ இதை எல்லாமே இந்த ரெவென்யூக்கு கீழே, ரெவென்யூ எக்ஸ்பென்ஸுக்கு கீழே வரும். இதே மாதிரி ரெவென்யூ இன்கம் அப்படின்றது வந்து ஒரு பிஸ்னஸாக இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் இப்போ ஒரு குட்ஸை வந்து நீங்கள் விற்றுருப்பீங்க. நீங்கள் வந்து ஒரு மேனுஃபேக்சரராக இருக்கும்போது நீங்கள் ஒரு ரா மெட்டீரியல்ஸ் வாங்கி அதுலேருந்து நீங்கள் குட்ஸ் செஞ்சு அதை அதை வந்து நீங்கள் சேல் பண்ணும்போது அந்த சேல்ஸில் வர ரெவென்யூ எல்லாமே இந்த சேல்ஸ் ரெவென்யூ, அதாவது ரெவென்யூ இன்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் நீங்கள் ஏதாவது ஃபிக்ஸ்டு டெபாசிட்ஸ் ஏதாச்சும் போட்டிருந்தீங்க அப்படின்னா, அது ஒரு பிஸ்னஸில் போட்டிருந்தாங்கன்னா அதுலேருந்து வர இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு, இது வந்து பெய்டுன்னு வச்சுக்கலாம். அப்புறம் உங்களுக்கு வர ப்ராஃபிட். ஸோ இதெல்லாம் தான் ஒரு ரெவென்யூ இன்கம் அண்ட் ரெவென்யூ எக்ஸ்பென்சஸ். அதாவது ஒரு ஷார்ட் டேர்முக்கு நடக்கிற விஷயங்கள் தான் இந்த ரெவென்யூ இன்கம் அண்ட் ரெவென்யூ எக்ஸ்பென்சஸ். ஸோ இப்போ கேபிட்டல் வந்தோம் அப்படின்னா கேபிட்டல் எக்ஸ்பென்ஸ் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ நீங்கள் ஒரு லாங் டேர்முக்கு நீங்கள் பிளான் பண்ணுறது தான் இந்த கேபிட்டல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்றது இங்கே ஒரு லேண்ட் வாங்குறீங்க, பில்டிங், இந்த மாதிரி ஒரு லாங் டேர்முக்கு பண்ணுறது. அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கீழே கோல்டு இருக்கலாம், இல்லை ஷேர்ஸ் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே கேபிட்டல் எக்ஸ்பென்சஸ். இதெல்லாம் வந்து லாங் டேர்முக்கு இருக்கிறது எல்லாமே இந்த கேபிட்டல் எக்ஸ்பென்சஸ் அப்படின்றது கீழே வரும். இப்போ இந்த கேபிட்டல் இன்கம் அப்படின்றது, ஸோ இதெல்லாம் விற்றோம் அப்படின்னா நமக்கு ஒரு ப்ராஃபிட் வரும் இல்லையா, அதெல்லாம் தான் இந்த இது எல்லாமே தான் இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கேபிட்டல் இன்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது இந்த லாங் டேர்முக்கு நம்ம
பண்ணி வச்சிருந்த ஒரு எக்ஸ்பென்ஸ்னால நமக்கு ஒரு ப்ராஃபிட் வரும். இதுல வந்து இதோட வேல்யூ எல்லாம் ஃபியூச்சர்ல இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இன்க்ரீஸ் ஆகுறதுனால நமக்கு வர ப்ராஃபிட் தான் இந்த கேபிட்டல் இன்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே ஒரு அக்கௌண்டிங் டேர்ம்ல உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு பிஸ்னஸ்க்கு இது எல்லாமே ரிலேட் ஆகும். இது எப்படி நம்மளோட பர்சனல் லைஃப்க்கு ரிலேட் ஆகும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்க ரெவென்யூ அப்படின்னு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வர ரெவென்யூல ஃபர்ஸ்ட் சேல்ஸ் எப்படி பண்ண போறது இல்ல. ஸோ உங்களுக்கு ஒரு ஒரு சேலரி வரலாம். சேலரி வரலாம். ஸோ அதே மாதிரி நீங்கள் ஏதாச்சும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுலேருந்து உங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வரலாம். ஸோ ப்ராஃபிட்டை எடுத்துடலாம். அதே மாதிரி எக்ஸ்பென்ஸ் அப்படின்றதுல சேலரி இருக்காது. பட் ரெண்ட் இருக்கும், பில் இருக்கும். நீங்கள் ஒரு லோன் எடுத்திருந்தீங்கன்னா அதுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணியிருக்கிறது வரலாம். ஸோ இதெல்லாம் தான் ரெவன்யூ எக்ஸ்பென்ஸ் அண்ட் ரெவன்யூ இன்கம் ஒரு பர்சனல் லைஃப்பில் நமக்கு இருக்கிற ஒரு ரெவன்யூ இன்கம் அண்ட் ரெவன்யூ எக்ஸ்பென்சஸ். அதே மாதிரி கேபிட்டல் இன்கம் அண்ட் கேபிட்டல் இன்கம் அண்ட் கேபிட்டல் எக்ஸ்பென்சஸில் ஸோ ஒரு லேண்ட் வாங்கலாம், ஸோ பில்டிங் விட்டுறலாம். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, கோல்ட்ஸு ஷேர்ஸ் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதெல்லாமே இந்த கேபிட்டல் எக்ஸ்பென்ஸில் வரும். அதே மாதிரி இன்கம் அப்படின்றதும் இந்த ப்ராஃபிட்டில் வரும். ஸோ நீங்களோட பர்சனல் லைஃப் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் இந்த மாதிரி தான், இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ இதுக்கும் மேலே இருக்கிற இந்த சென்டென்ஸ்க்கும் என்ன சம்மந்தம் அப்படின்றத இப்போ நீங்கள் புரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ ஸ்பெண்ட் ஆன் எக்ஸ்பென்சஸ் டு சர்வைவ் அப்படின்னு இருக்கு. ஸோ ஸ்பெண்ட் ஆன் எக்ஸ்பென்சஸ் டு சர்வைவ் அப்படின்னா இதில் இந்த எக்ஸ்பென்சஸ் இருக்கு இல்லையா, இந்த எக்ஸ்பென்சஸை வந்து சர்வைவல்காக மட்டும் யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது இன்னும் சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ வந்து நீங்க சேலரி வாங்குறீங்கன்னு வச்சுப்போம். சேலரியில இருந்து நீங்க ஒரு எக்ஸ்பென்ஸ் பண்றீங்க. ஸோ இந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாமே முக்கியமான எக்ஸ்பென்சஸாக இருக்கணும். அதாவது சர்வைவல்காக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி முக்கியமான எக்ஸ்பென்சஸ் பண்றீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்து ஸோ இந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாம் போக, அதாவது சேலரி மைனஸ் எக்ஸ்பென்சஸ்ன்னு வச்சுக்கலாம். சேலரி மைனஸ் எக்ஸ்பென்சஸ் இது போக உங்ககிட்ட ஒரு அமௌண்ட் இருக்கும். அந்த அமௌண்ட்டை வந்து நீங்க எதுல இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா உங்களோட கேபிட்டலை பில்ட் பண்றதுக்கு இன்வெஸ்ட் பண்றீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டுன்னு வச்சுக்கலாம், இன்வெஸ்ட் பண்றீங்க. அது இல்லை, கோல்டு இல்லை அப்படின்னா வேற இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுக்கலாம். அது கோல்டா இருக்கலாம், வேற ஏதாவது கூட இருக்கலாம். ஸோ அதுல இருந்து நீங்க கொடுத்துடுறீங்க. ஸோ இப்போ இந்த நீங்க பில்ட் பண்ண கேபிட்டல் இருக்கு இல்லையா, அது வந்து உங்களுக்கு ஒரு ரெவென்யூவை ஜென்ரேட் பண்ணி தரணும். ஸோ அதுதான் இந்த இந்த மேலே சொல்லியிருக்க பாயிண்ட்கான அர்த்தம். ஸோ உங்களோட சேலரியில இருந்து நீங்கள் சேவ் பண்ணுற ஒரு சில அமௌண்ட்டை நீங்கள் கேபிட்டல் பில்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணணும். ஸோ அப்படி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு அடிஷ்னல் ரெவென்யூவை கொடுக்கும். அதுதான் இந்த ஸ்டேட்மெண்ட்டோட மீனிங். ஸோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் கேபிட்டல் அண்ட் ரெவென்யூ அப்படின்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும். ஸோ எப்படி இதை யூஸ் பண்ணுறது அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம ரியல் லைஃப்பில் இப்படியெல்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட கேபிட்டலை பில்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கேபிட்டல் மூலயமா நம்ம மறுபடியும் ஒரு ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணலாம் அப்படின்றது தான். ஸோ உங்களுக்கு வந்து இது முன்னாடியே தெரிஞ்சிருக்கலாம். பட் இந்த கேபிட்டல் அண்ட் ரெவென்யூ இந்த ஸ்ட்ரக்சரில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா அப்படின்றது தெரியல. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டே டியூன்ட். அண்ட் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜும் இருக்குது, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலைன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.